ஆனா அந்த பெருமாள் கற்பக விருட்ச வாகனத்துல எழுதுறது ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா அவரே ஒரு கற்பக விருட்சம் இல்லையோ. எனக்கே தந்தை தன்ன கற்பகம்னு ஆழ்வார் சாதிக்கிறார். அதுக்கு மேல ஒரு சேஷன், அதுக்குள்ள ஒரு கற்பக விருட்சம், அதுல ஒரு பெருமாள். அதுவும் அந்த சமயத்துக்கு வீதியில பெருமாள் எழுந்துள்ளச்சே சட்டுன்னு மின்சாரம் போயிடணும். அது போயிடுத்துன்னா தான் அந்த அழகே நமக்கு தெரியும். ஏன்னா எல்லார் வீட்டு வாசலையும் வழக்கு போட்டு வச்சிருந்தோன்னு அது புரியவே புரியாது. தீப்பந்தத்தோட பெருமாள் எழுந்துடணும். அதுவும் சேஷ வாகனமாகட்டும் கற்பக விருட்ச வாகனம் தக தக தகான்னு இருக்கும். அப்படியே ஸ்வர்ணமயமா தகதகக்கர் வாகனம். அதுல பெருமாள் எழுந்துருளி, அதுவும் அன்னைக்கு பார்த்து வெல்வெட்டுல ஒரு கபாய் சாத்தின்னு கருநீலத்துல எழுந்துருளினார்னா இந்த நீலத்துக்கும் அவர் சாத்தின் இருக்கிற நீலநாயக கல்லுக்கும் ஒரே அர்த்த சந்திரனு சரப்பளியும் மட்டும் திருவாபரண சாத்தின்னு போறோம் இல்லையோ, அது ஸ்வர்ணந்தகதக்கும் அவர் திருமேனியும் சரி. வெறும் அப்படி கைகள் மட்டும்தான் வெளியில தெரியும், மற்றதெல்லாம் கபாய் போட்டு சாத்தின்னு விடுவார். இப்படி சாத்தி எழுந்துள்ளி இருக்கிறதே ஒரு தனி அழகுதான். அதனால வாகன புறப்பாடும் சரி எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா அந்த பெருமாள் கற்பக விருட்ச வாகனத்துல எழுதுறது ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா அவரே ஒரு கற்பக விருட்சம் இல்லையோ. எனக்கே தந்தை தன்ன கற்பகம்னு ஆழ்வார் சாதிக்கிறார். அதுக்கு மேல ஒரு சேஷன், அதுக்குள்ள ஒரு கற்பக விருட்சம், அதுல ஒரு பெருமாள். அதுவும் அந்த சமயத்துக்கு வீதியில பெருமாள் எழுந்துள்ளச்சே சட்டுன்னு மின்சாரம் போயிடணும். அது போயிடுத்துன்னா தான் அந்த அழகே நமக்கு தெரியும். ஏன்னா எல்லார் வீட்டு வாசலையும் வழக்கு போட்டு வச்சிருந்தோன்னு அது புரியவே புரியாது. தீப்பந்தத்தோட பெருமாள் எழுந்துடணும். அதுவும் சேஷ வாகனமாகட்டும் கற்பக விருட்ச வாகனம் தக தக தக